ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்ட்ராடல். ஸோ ஸ்ட்ராடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இந்த ஒரு வேர்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ குறிப்பாக ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க இல்லை ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை ரொம்பவே பரிச்சயப்பட்டது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராடலில் என்ன மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு பேசிக் ஆப்ஷன் ட்ரேடர்லேருந்து நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களா இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராடல் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு டார்க் சைட்னே சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டானு கேட்டிங்கன்னா ஆமாம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு முக்கியம் கொடுக்குறீங்க, ஆனால் அந்த ப்ரைஸுக்கு முக்கியம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் இல்லை. ஸோ அந்த ப்ரைஸை பற்றின முழு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு டார்க் சைடை பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, இந்த ஸ்ட்ராடல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். அட் த மணியோடைய கால் ப்ரைஸும் ப்ளஸ் புட் ப்ரைஸும் கூட்டுத்தொகை தான். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு அட் த மணி 250 ரூபா நிஃப்டியில் பார்க்குறீங்க. அது காலோட ப்ரைஸ் ஒரு 250, புட்டோட ப்ரைஸ் ஒரு 250 இருக்குது அப்படின்னா இதோட கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா 500. ஸோ அப்போது அந்த ஸ்ட்ராடலோடைய அன்னைக்கு அந்த டேவோடைய ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 500 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து யார் பண்ணியிருக்காங்க? இந்த ஸ்ட்ராடல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்ன்னு சொன்னேன். இந்த ப்ரைஸை வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை உருவாக்குறது இல்லைனா அந்த கான்ட்ராக்டை மேக் பண்ணுறது யார் அப்படின்னா கண்டிப்பாக செல்லர் தான். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், சிம்பிளாக ஒரு கான்ட்ராக்ட் இருக்கோங்க. அந்த கான்ட்ராக்டில் இந்த ஸ்ட்ரைக்கு இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே இந்த ஸ்பாட்டுக்கு மேலே இருந்தது இல்லை இந்த ஸ்பாட்டுக்கு கீழே இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் வச்சுருக்கிறவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வின்னர். ஓகேங்களா? ஸோ பெட் கட்டுறாங்க, இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும், இதுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வின்னர் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் எழுதி இங்கே செல்லர் வந்து பார்த்திங்கன்னா சைன் போட்டுருவார். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரைக்குக்கான ப்ரீமியத்தை வந்து பார்த்திங்கன்னா பையர் ஜஸ்ட் பே பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ பையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பே பண்ணுறாரு அப்படின்னா அந்த 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக யாருக்கு போகும்? ஒரு செல்லருக்கு போகும். டிட்டு வந்து இன்சூரன்ஸ் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான். நம்ம ப்ரீமியம் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு மொத்தமாக அவங்க கான்ட்ராக்டில் சொல்லியிருக்க அந்த சம் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்கல்ல. இந்த சேம் விஷயம் ஆப்ஷனில் இப்படி நடக்குது. இதுக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா? இந்த ப்ரைஸை செல்லர் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்குக்கு நம்ம கொடுக்குறது ஒரு 500 ரூபா அப்படின்னா 500 பாயிண்ட்டுக்கான ரேஞ்ச் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராடல் நம்ம எடுக்கிறோம், இந்த ஒரு 500 பாயிண்ட் அப்படின்னா இது பையருக்கு ஃபேவராக செல்லருக்கு ஃபேவராக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஒரு வாருக்கு முன்னாடிலாம் நம்மளோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 250க்கு மேலே தாண்டாது, நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 600 வரைக்கும் போகுது. அப்போ என்னென்னா இந்த ப்ரைஸ் கூட ஒரு விஷயம் ஆட் ஆகிருக்கு. அது என்னென்னா ஐவினா ஒன்றும் இல்லை, நியூஸஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்கிரகிக்கும், வேறு எதுவும் இல்லை. ஏதாவது நியூஸ் வந்தது அப்படின்னா ப்ரீமியம் ஜம்ப் ஆகுது இல்லை. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைனால ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அது கூட இன்னொரு விஷயம் வந்து என்ன ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா பயம். இந்த ஐவி என்ன பண்ணுன்னா கூடுதலாக வேறு மாதிரி ப்ரீமியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ண வைக்கும். ஓகேங்களா? அப்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 600 ப்ரீமியம் இருக்க காரணம் கூட இது கூட ஐவின்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஐவிபின்னு சொல்லுவோம், இல்லை இந்தியாவிக்ஸ் இப்போ 26 கிட்டே இருக்குது. யூஸ்வலாக இந்தியாவிக்ஸ் நம்ம 12 கீழே தான் பார்த்துருக்கோம். பட் இப்போ 26ன்னு பார்க்குறதுனா சம்திங் மார்க்கெட்டில் எதுவும் நடக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ ஒரு அப்நார்மலான விஷயம் அப்படின்றதுனால தான் ப்ரீமியம் இவ்வளோ வந்து அப்நார்மலாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஹையர் ஸ்ட்ராடல்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு 600 ஒரு 500 600 இருக்குது அப்படின்னா செல்லருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ நீங்கள் ஒரு பையராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, ஓடிஎம்மில் பை பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜில் தான் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்கும் 23,500 அப்படின்னா இவங்க பண்ணுற ஓடிஎம் வந்து பார்த்திங்கன்னா 24,000 இருக்கும். 500 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். 500 பாயிண்ட் கேப் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 500 பாயிண்ட் உண்மையாகவே நகருமா அப்படின்ற ஒரு விஷயம் கேளுங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்க்குற அன்றைக்கி ஸ்ட்ராடல் ஒரு 500 இருக்குது அப்படின்னா 500 பாயிண்ட் வரைக்கும் செல்லருடைய பெயின் பாயிண்ட்டு. ஆனால் 500க்கு மேலே வந்தால் தான் அவனே எக்ஸிட் ஆகும். அப்போது 500 பாயிண்ட் மேலே வந்தால் தான் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்குது. செல்லர் எக்ஸிட்டு, பையர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ செல்லர் எப்போ வெளியே வரானோ அப்போ தான் பையர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ பையர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும்னா 500 பாயிண்ட் ஒரு சைடு நகர்ந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸிஸ்டிங் செல்லர் வெளியே வருவான்.
ஓகேங்களா. அது வரைக்கும் உங்களுக்கு 500 பாயிண்ட்டுக்கு ஓடிஎம்மில் வாங்குறதுக்கான விஷயம் இல்லவே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ எப்போ நீங்கள் ஹையர் ப்ரீமியம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் காம் டவுனாக இருங்க. முடிஞ்சால் ஓகே நான் ஹையர் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நியர் ஸ்ட்ரைக் எடுக்கிறது தான் வாஸ்தவம். ஓகேங்களா, நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப தூரம் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது லக்கு அப்படின்றது தான். ஸோ நியூஸ் உங்களுக்கு ஃபேவராக போகணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து 500 பாயிண்ட்லாம் நகராது. ஓகேங்களா. ஸோ ஒரு லோவர் ஸ்ட்ராடல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பையருக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கும். ஏன்னா லோவராக இருக்கும்போது, அதாவது ஸ்ட்ராடலே லோவராக இருக்கும்போது எனிதிங் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நியூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு 100 பாயிண்ட் ஸ்ட்ராடல் இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் தான் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னா தாராளமாக மார்க்கெட் யூஸ்வலாக 100 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கும்ல. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பையர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் எல்லா நாளும் அப்படி இருக்காது. ஸ்டில் ஒரு ஹையர் ஸ்ட்ராடலில் நீங்கள் பையிங் போய் எடுக்கிறத விட ஒரு லோவர் ஸ்ட்ராடலில் நல்லாவே இருக்கும். ஏன்னா அது நியர் எக்ஸ்பைரின்னு சொல்லும் போது காமா ஆல்சோ உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பையர் ஃபேவர் எப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லோவர் ப்ரீமியம், ஒரு லோவர் ஸ்ட்ராடல், நியர் எக்ஸ்பைரி போகலாம். ஒரு செல்லர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் ப்ரீமியமாக இருந்தால் தான் நல்ல ப்ரீமியம் கிடைக்கும், நல்ல ரேஞ்சு கிடைக்கும். நம்மளால் ஹோல்டும் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு டிகேவும் நல்லா கிடைக்கும் அப்படின்றது தான் புரியணும். ரெண்டாவது, இந்த ஸ்ட்ராடல் ரேஞ்சை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்ன ப்ரோ ஸ்ட்ராடல் ரேஞ்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம சொன்ன அந்த 500 பாயிண்ட் இருக்குல்ல, இது மேலே ஒரு 500 பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு 500 பாயிண்ட்டுக்கும் கம்ஃபர்டபுளாக ஒரு ரேஞ்சை செட் பண்ணி வச்சுருக்கு. அதாவது அந்த காலையும் விற்கிறது செல்லர் தான், பொட்டையும் விற்கிறது செல்லர் தான். அப்போ அவங்களுக்கு பெயின் பாயிண்ட் எங்கே அப்படின்னா அந்த அட் த மணிலேருந்து மேலே 500 பாயிண்ட் ஒன்று போய் கிராஸ் ஆகணும், இல்லை கீழே ஒரு 500 பாயிண்ட் கிராஸ் ஆகணும். அது வரைக்கும் அவங்க நல்லா ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஓகேங்களா. அது வரைக்கும் உண்மையாகவே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து இல்லை இதை நான் ட்ரில் டவுன் பண்ணுறேன், இதை நான் இன்னும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த 500க்கு பதிலாக நீங்கள் உங்களோட பெயின் பாயிண்ட் ஒரு செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 300 பாயிண்ட்டு கூட ஸ்ட்ராடல் எடுத்துக்கலாம். பட் நான் ஸ்ட்ராடல் அப்படின்றது வெறும் ரெண்டுத்தையும் செல் பண்ணிவிட்டு உட்கார்றது அப்படி கிடையாது. பட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஹெட்ஜ் பை பண்ணணும். ஹெட்ஜு காஸ்ட் ஒன்று கொடுக்குறீங்க, ஹெட்ஜுக்கு போக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட் கையில் இருக்குது அப்படின்னா அந்த 300 பாயிண்ட் தான் உங்களுடைய பெயின் பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஈவன் 500 பாயிண்ட் இருந்தாலும் 300 பாயிண்ட் தான் உங்களுக்கு ஸ்ட்ராடலாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 ஹெட்ஜ் கொடுத்து வாங்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா அந்த 100 500 வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் ஆகும்போது என்ன இருக்கும், கையில் 300 பாயிண்ட் தான் உங்களுடைய ரேஞ்சே இருக்கும். ஸ்ட்ராடல் ரேஞ்சுனா ஒன்றும் கிடையாது. எவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ராடலுக்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ மார்க்கெட்டு அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வாலட்டைல் ஆகும். நம்ம எதுவுமே கேட்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். ஒரு பிகினராக இருக்கீங்க, மார்க்கெட் எங்கேயுமே கன்சாலிடேட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்சாலிடேட் ஆகலை அப்படின்றது தான் உண்மை. ஓகேங்களா. ஸோ இதுக்கு எதாவது பெஸ்ட் ஐடியா ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு பார்க்குறீங்க, இல்லை ஒரு 400 பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ராடல் ரேஞ்சே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராடல் ரேஞ்சை கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தாராளமாக போடலாம். அது என்ன ப்ரோ எப்படி ப்ரோ போகிறது அப்படின்னா உங்களுக்கே தெரியுது 400 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 400 பாயிண்ட் ஏதோ ஒரு சைடு மூவ் ஆக போகுது. அப்போது நம்ம அட் த மணியை சூஸ் பண்ணாமல் ஒரு 100 பாயிண்ட்டு ஓடிஎம் வச்சு இங்கேருந்து, அதாவது ஓடிஎம் பையு, 2 லாட்டு செல்லு, 1 லாட்டு பையு, இது பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓடிஎம்மில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு பையிங் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் அதாவது மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இங்கே தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 பாயிண்ட் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இங்கே ஒரு 700 பாயிண்ட்டுக்குமே சின்ன ரிஸ்கில் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்போது 500 பாயிண்ட் ஸ்ட்ராடலுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பார்த்திங்கன்னா வலை விரித்து வச்சுருக்கேன். அப்போது ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் வந்து விழ தான் செய்யும். அப்படி விழும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளில் தாராளமாக இருக்க முடியும். ஓகேங்களா. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி விஷயம் நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் வின் பண்ண முடியும். அதாவது வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ 500 பாயிண்ட் ஸ்ட்ராடல் இருக்குது அப்படின்னா அந்த பெயின் பாயிண்ட்டும் தாண்டி நான் வந்து ஒரு ரேஞ்ச் செட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னும் எக்ஸஸ் ஆகுமே தவிர்த்து கம்மி ஆகாது. ஸோ புரிஞ்சுக்கங்க, லோவர் ரிஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். 2 சைடுமே நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும், நீங்கள் காண்டர் எடுத்தாலும் டியூவல் சைடு போடுங்க, பட்டர்ஃப்ளை எடுத்தாலும் 2 சைடும் போடுங்க. தாராளமாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆக தான் செய்யும். இதையும் மீறி மார்க்கெட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கண்ட்ரோலே கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஸோ நான் ஸ்ட்ராடலையும் மீறி என்னோடய பெயின் பாயிண்ட்டை செட் பண்ணியிருக்கேன். அதே மீறி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்லரு எல்லா பிளேயரை விட நீங்கள் எக்ஸ்டெண்டாக தான் ரேஞ்ச் வச்சுருக்கீங்க. அப்போ அவங்களாம் தோற்றுருக்காங்க. அதே மீறி ஒரு 200 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நானும் தோக்குறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எதுவும் நடக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ஸ்டாக் மோஜோவில் போனீங்கனாலே இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராடல்
சார்ட்டுன்ட்டு. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராடல் சார்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராடல் வந்து டிகே தான் ஆகும். ஒரு 550 ரூபா அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த வாரம் 2 நாள் லீவ் வேறு, தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டர் எக்ஸ்பைரி. ஸோ கண்டிப்பாக ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு இறங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீமியம் வந்து என்ன அப்படின்னா 552 ரூபாய்க்கு இருந்ததுக்கு, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோக்கு முடிஞ்சிருக்குன்னா 414 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ ப்ரீமியம் டே ஆக ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து இறங்க தான் செய்யும். அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக அதுக்கான ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். நான் வைக்கிறேன். ஸோ லைவ்லாம் பார்த்திங்கன்னா நேற்றுலாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன தான் மார்க்கெட் வந்து 500 பாயிண்ட் இறங்கியிருக்கு, ஆனால் இருந்துமே உங்களுக்கு ப்ரீமியம் இறங்கிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நாள் ஒரு நாள் லீவ் இருக்குது, சாட்டர்டே சண்டே 2 நாள், மண்டேவே எக்ஸ்பைரி. ஸோ அடுத்த நாள் எக்ஸ்பைரிக்கு உங்களுக்கு வந்து 414 ரூபா இருக்குது அப்படின்னா அதுவே அதிகம். ஏன்னா மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே அது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேயில் உங்களுக்கு ஒரு 200 கூட பெறாது, 200-250 ரூபா கூட பெறாது. ஸோ அப்படின்னும்போது ஒரு செல்லர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமை டவுன் பண்ணிட்டு தான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, இங்கே நான் ஜஸ்ட் ஒரு செட்டப் தான் பண்ணியிருக்கேன். என்ன செட்டப்னா ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட்டு விவேப் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக போனால் கூட ஒரு பையருக்கு எத்தனை நாள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த ப்ரீமியம் இந்த விவேப்பை விட அதிகமாக இருக்கும்போது ஒரு பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ரொம்ப நேரம் கூட இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பண்ணது 10:41க்கு, அகைன் பார்த்தீங்கன்னா இங்கேயே டவுன் ஆகிடுச்சு ஒரு 12 மணிக்கு, ஒரு 1:30 மணி வரைக்கும் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் அப்போ இருந்தது எங்கே இருக்குன்னா 23,340 இருந்திருக்கு. ஒரு ஹையாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 430, ஒரு 90 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லர் பயந்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடெல்லாம் வந்து கூல் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பையர் கொடுக்கவே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து இறங்கிட்டு தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், மேபி எக்ஸ்பைரியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக வந்து கொடுக்காது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பையருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:45க்கே கொடுத்துருக்கு. இது எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை கைமீறி இருக்குது அப்படின்னா ஒரு 1:30 மணி வரைக்கும் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 435 ரூபா இந்த ஸ்ட்ராடலு. ஆல்மோஸ்ட் ஐ வந்து பார்த்திங்கன்னா 445. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கட் பண்ண ரேஞ்ச் வந்து 22,701க்கு இருந்திருக்கு. பட் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 545, 200 பாயிண்ட் மார்க்கெட் விழவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லர் எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷயத்தை பார்க்கணும், யார் சைடு வந்து பெயின் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க பே பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா தி எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டு கோ அப் ஆர் டவுன். ஓகேங்களா, ஸோ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா 545 பாயிண்ட் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, 552 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக நேற்று பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. ஒரு சைடு வந்து இறங்க தான் செய்யும். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன விஷயம், என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கணும். இதுதாங்க விஷயம். ஸோ ஸ்ட்ராடலை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேஞ்சு, அந்த ரேஞ்சுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அந்த ரேஞ்சு வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அதை கிராஸ் பண்ணும்போது ஒரு செல்லர் நஷ்டமாகறான், பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எல்லா நாளும் கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு 70-80% செல்லர் வந்து ஈஸியாக இதில் பணம் பண்ணிட்டு போயிடுவான். ஒரு 20% மேபி அவனே பயப்படும் போது அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கும்போது ஒரு 2-3 ஸ்ட்ராடல் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா 3ஆவது ஸ்ட்ராடலில் மொத்தமாக அவன் எடுத்துருவான். ஸோ அங்கே தான் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். 4000 அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக தான் எடுப்பாங்க. ஹெட்ஜாக தான் போகும்போது விஷயம் அவங்க கைக்குள்ளே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராடலை பற்றி நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.